ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது வைகுண்ட ஏகாதசி சரியான தேதி, அதாவது கண் விழிக்கும் நாள் எது, எளிமையான விரதங்கள் இருக்கக்கூடிய முறை. பெருமாள் வைகுண்ட ஏகாதசியை சரியாக தெரிந்து கொண்டு கண் விழிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிக நற்பலன்கள். வைகுண்ட ஏகாதசி 10/1/2025 வெள்ளிக்கிழமை காலையில அதிகாலையில சொர்க்கவாசல் திறந்து பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் எல்லா பெருமாளுடைய ஆலயங்களிலும் நடைபெறும். சிலர் என்ன என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, சுவாமி வைகுண்ட ஏகாதசி கண் விழிக்கிறது வியாழக்கிழமை நைட்டா இல்ல வெள்ளிக்கிழமை இரவு கண் விழிக்கிறதா, விரதம் எப்படி, எளிமையான விரதங்கள் கடைபிடிக்கிறது, எங்களால முழுமையா விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பதிவுல ஒரு அருமையான விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி, அந்த ஏகாதசி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 9/1/2025 வியாழக்கிழமை மதியம் 12:03 ஏகாதசி ஆரம்பிச்சு. இந்த 12:03 ஏகாதசி ஆரம்பிச்சு மறுநாள் 10/1/2025 காலையில 10:02 ஏகாதசி முடிஞ்சு துவாதசி ஆரம்பிச்சு. அப்ப இதுல ஒரு குழப்பம், ஏகாதசி வியாழக்கிழமை தானே இரவு முழுமையா இருக்கு, வியாழக்கிழமை கண்ணு விழிச்சு வெள்ளிக்கிழமை பெருமாளை போய் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் போய் பார்க்கலாமே அப்படின்னு சிலர்களுக்கு எண்ணங்கள் இருக்கு. என்ன கேட்டாங்க, அவங்களுக்கு சரியான விளக்கம் நான் சொன்ன அந்த விளக்கத்தை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமை காலையில இருக்கக்கூடிய திதி தான் எடுத்துப்பான். அப்ப காலம்பரை வரக்கூடியது வெள்ளிக்கிழமை தான் வருது. வெள்ளிக்கிழமை தான் சொர்க்கவாசல் எல்லா பெருமாளுடைய ஆலயங்களும் திறந்து பூஜைகள் நடக்கும். விரதம் இருக்கிறவங்க வியாழக்கிழமை, அதான் முதல் நாள் 9/1/2025 வியாழக்கிழமை மதியம் 12 மணில இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம் விரதம் இருக்கிறதுக்கு. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் முக்கியம். நீங்க உணவு இல்லாத, என்ன உணவே இல்லாம தண்ணி கூட குடிக்காமல விரதம் இருக்க சொல்ல பெருமாள். நீங்க பழம் எடுத்துக்கிறலாம், பால் எடுத்துக்கிறலாம், எளிமையான உணவு, அதான் அரிசி உணவு இல்லாம கோதுமை சப்பாத்தி கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்ப எளிமையான பரிகாரம் அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறது ஒரு எளிமையான பரிகாரம் நான் சொல்ல போறேன். கண் விழிக்கிறதும் எப்ப அப்படிங்கறத நான் சொல்றேன் தொடர்ந்து. எளிமையான பரிகாரம் 10/1/2025 காலையில 4 மணிக்கு முன்னாடி எழுந்து குளிச்சு, பெருமாள் உங்களுடைய வீட்டுல பெருமாள் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரெடி பண்ணி பூ சாத்தி விளக்கு ஏத்தி வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இல்லைன்னா பானக்கம் கூட வச்சு வழிபட்டு அன்னைக்கு முழுவதும் நீங்க எளிமையான பொருட்கள் கொண்டு விரதம் இருக்கலாம். முழுமையா பட்னி இருக்கணும் தேவையில்லை. அதாவது பால் சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், எளிமையான உணவு. ஒரு நாள் நாம் பெருமாளுக்காக நான் இருக்க போறேன் அப்படின்னா நீர் மோர் தண்ணி சாப்பிடுங்க. தண்ணி கண்டிப்பாக தண்ணி குடிக்கணுங்க. தண்ணி குடிக்காம விரதம் இருக்கக்கூடாது. பழங்கள் ஜூஸ் எடுத்துக்கிறலாம், அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. நான் பெருமாளுக்காக இருக்கிறேன் அப்படின்னா அது நீங்க உங்களுடைய உடல் தகுதியை பொறுத்து நீங்க இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அதே போல குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய்மார்கள் இந்த விரதங்களை தவிர்ப்பது உத்தமம். அதே போல ரொம்ப வயசானவங்க மாத்திரை சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களும் விரதங்களை தவிர்ப்பது உத்தமம். கர்ப்பஸ்திரிகளும் விரதங்களை தவிர்ப்பது உத்தமம். வயதானவர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்க இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணிக்கிறது. சரி, இப்படி நீங்க என்ன செய்ய வேண்டும், உங்க ஊருக்கு அருகாமையில பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த காலையில போய் அந்த சொர்க்கவாசல் வழியாக போய் பெருமாளை சேவிப்பது ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கு ஒரு துளசி பூவாவது, துளசி மாலை வாங்கியாவது பெருமாளுக்கு சாத்தி உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி சேவிச்சுக்கணும். அப்போ அந்த நாள், அந்த வெள்ளிக்கிழமை பகல் பொழுது தூங்கவே கூடாது, இரவு தூங்கவே கூடாது. அதாவது 10/1/2025 வெள்ளிக்கிழமை தான் முழுமையாக நம்ம கண் விழித்திருந்து மறுநாள் 11/1/2025 சனிக்கிழமை காலையில 8:13 விரதத்தை நம்ம பூர்த்தி செய்து கொள்ளலாம்.
அப்ப காலையிலேயே நீங்க என்ன செய்யலாம், பெருமாளுக்காக நீங்க என்ன சமைப்பீங்களோ காலையில எல்லாம் ரெடி பண்ணி சமைச்சு பெருமாளுக்கு இலை போட்டு அவருக்கு நிவேதனம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 8:13க்குள்ள விரதத்தை முடிச்சுக்கிறங்க. ஏன்னா துவாதசி திதியில தான் விரதத்தை முடிக்கணும். ஏகாதசி திதியில விரதம் ஆரம்பிக்கணும். நல்ல கடுமையா விரதம் இருக்கிறவங்க நீங்க 9ஆம் தேதி மதியம் 12 மணில இருந்து விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். எளிமையான விரதம் இருக்கிறவங்க நீங்க நான் சொன்னது போல வெள்ளிக்கிழமை காலையில இருந்து விரதங்கள் இருந்து சனிக்கிழமை 8:13 காலையில வரைக்கும் விரதங்கள் இருக்கணும். ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நீங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில 10 மணி 2 நிமிஷத்துல ஏகாதசி முடிஞ்சு துவாதசி ஆரம்பிச்சிரும். துவாதசியில தான் நம்ம அப்படி என்ன செய்யறோம், இரவெல்லாம் கண் விழிக்கிறோம். கண் விழிச்சு துவாதசி திதியிலேயே விரதத்தை முடிக்கிறதுக்காகத்தான் அந்த துவாதசி திதி பாத்தீங்க அப்படின்னா 11/1/2025 சனிக்கிழமை காலையில 8:13 வரைக்கும் தான் இருக்கு. அப்ப இந்த 8:13க்குள்ள உங்களுடைய விரதத்தை நீங்க பூர்த்தி செய்து கொள்ளுவதுதான் விசேஷம். இப்ப நான் சொல்ல வந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பயனுள்ளதா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பேருக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா முத நாளே ஏகாதசி ஆரம்பிச்சிடுது, அப்போ வியாழக்கிழமையே கண் விழிக்கணுமா என்று கேட்டு வந்தவங்க அவங்களுக்கு சரியான தகவல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் அந்த தகவல் தெரியாதவர்களுக்கு கண்டிப்பா இதை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்து நல்ல தகவலோடு வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.